குளுக்கோஸுக்கு தகுந்த மாதிரி இது கணைய இன்சுலின் சுரந்து கொடுத்துருச்சு அப்படின்னா அது பிரச்சனையே இல்லை. இப்போ அந்த இடத்துல கணையை வந்து நம்ம குளுக்கோஸுக்கு தகுந்த மாதிரி இன்சுலின் சுரந்து கொடுக்க முடியாம தடுமாறுது, முன்ன பின்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அது டைப் 2 டயபிட்டிஸ். சிம்பிளா சொல்ல போனா உடம்பு நலிவடைகிறது, சத்து இல்லாம போறது, ஃப்ரீக்வெண்டா நைட்டு யூரின் அதிகமா போயிட்டே இருக்கிறது, அப்புறம் உடம்பு ரொம்ப தளர்வாகவும் சுறுசுறுப்பு இல்லாமே இருக்கிறது, இதெல்லாம் தான் டயபிட்டிஸோட அறிகுறிகள். HbA1cங்கிறது 3 months ஆவரேஜ். 3 months ஆவரேஜில் பார்க்குறப்ப யாரெல்லாம் 10 and above போகிறாங்களோ, 9, 10, 11, 12, 13, 16 இருக்கிறவங்க வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அந்த 10க்கு மேலே போகிறவங்க அப்படியே உடம்பு மெலிய ஆரம்பிப்பாங்க. HbA1c 9க்கு மேலே இருந்துருச்சு அப்படின்னா உணவுல கட்டுப்படுத்துகிற சூழ்நிலையில் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். HbA1c 7.5க்குள்ளே இருந்ததுனா வேணா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம். 10க்கு மேல இருக்குது அப்படின்னா அவங்களாம் ரொம்ப ரிஸ்கான, 9க்கு மேல இருந்தாலே ரிஸ்கான இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம், உணவு பழக்கத்தை மட்டுமே வச்சு சரி பண்ண முடியாது, மருத்துவம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்வியல் முறை இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி சாப்பாடு பழக்கத்தெல்லாம் மாற்றினா தான் அவங்களுடைய அந்த தாக்கத்திலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர முடியும். காட்டியான அரிசியை காலையில் நைட்டும் கஞ்சி, நிறைய காய்கறி பொருள் வச்சு நல்லா மென்று சாப்பிடணும்.